மேம் இப்ப வந்து வாக்குறுதி குடுக்குறாங்க, எஜுகேஷன் ரிலேட்டடா குடுக்குறாங்க, ஓகே. ஆனா அதுக்கு சர்டன் லிமிட் வைக்கிறாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் 7.5% இருக்குன்னா அது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும் தான் கொடுக்கணும்னு சொல்றாங்கல்ல. அதுக்கு மிக தவறுன்னு சொல்லலாம்ல. ஏன் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம்ல 7.5%? இப்ப இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணாலுமே 196 எடுத்த பிள்ளைக்கு அந்த பிசில சிஎஸ்சி குரூப் கிடைக்கல. பட் 130 எடுத்த பிள்ளைக்கு அது கிடைக்குது இல்ல. பட் அது கொஞ்சம் ஈக்குவலா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் மேம். இப்போ 7.5 எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் தான் அதுக்கு தகுதியா? ஏன் பிரைவேட் ஸ்கூல் இருக்கு, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் இருக்கு, எல்லாத்துக்கும் கொடுக்கலாங்க சார். இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் எடுத்துட்டாவே இப்ப 196 எடுத்த பிள்ளைக்கு அந்த கவுன்சிலிங் மூலமா அந்த சீட்டு கிடைக்கல. பட் 130 140 எடுத்த பிள்ளைக்கு கிடைக்குது இல்ல. அது வந்து ஒரு தப்பான விஷயம் தானே. அதனால சில பிள்ளைங்க வந்து பிரைவேட் காலேஜ் போறாங்க. அதனால சொல்றேன் சார். இந்த கேள்வி புரிஞ்சுதா எல்லாருக்கும்? 7.5 எடுத்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் நீங்க வந்து ஒரு இடஒதுக்கீடு மாதிரி கொடுக்குறீங்க. நாங்க பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சு 180 மார்க் எடுத்தா கூட கிடைக்காத சீட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு 130 மார்க் எடுத்தவனுக்கு கிடைச்சிருது. இது அநியாயம் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. இது யாருக்கிட்ட ஆன்சர் இருக்கு? யாருக்கு இது பதில் சொல்ல விரும்புறீங்க? இல்ல, உங்க கேள்வி புரியுது, உங்க ஆதங்கம் எனக்கு புரியுது. நான் உங்களுக்கு குறை சொல்ல தப்பு சொல்ல. இதுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? வா தம்பி, வா முன்னாடி வா. இதுக்கு என்கிட்ட ஒரு பதில் இருக்கு. பட் இருந்தாலும் உங்க பதில் என்ன நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன ஃபரிதா, கரெக்ட் தானே? 7.5 யாருக்காக அது ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்கன்னா படிக்கவே முடியாது, எஜுகேஷனே லேர்ன் பண்ண முடியாது அப்படின்றவங்களுக்காக தான் அந்த 7.5. அதை எப்படி பிரைவேட் ஸ்கூல் கொடுக்க முடியாது? ஏன்னா பேசிக்கா பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களாம் கம்பேர்ட் டு கவர்மெண்ட் ஸ்கூல் ஓரளவு அஃபோர்டபுளா தான் இருக்காங்க. அவங்க இப்போ 7.5 பேசிக்கா பார்த்தோம்னா வில்லேஜ்ல தான் இருக்கும், அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்காது. அதனால அந்த 7.5 கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்ப அந்த 7.5 வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும்தான், பிரைவேட் ஸ்கூலுக்கு கொடுக்க கூடாது. உங்களுக்கு ஆரோக்கியமான கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் ஸ்கீம் கொடுக்கறாங்க. கொடுத்தா எல்லாருக்கும் கொடுக்கல. நான் கொடுக்கறேன் 7.5 கொடுக்கறேன்னு வாக்குறுதி கொடுக்கறாங்க. அதுவே ஒரு கேட்டகரியா பிரிச்சு தானே கொடுக்கறாங்க. கொடுத்தா எல்லாருக்கும் கொடுக்கணும், அதான் சட்டம். இவங்களுக்கு தனி இவங்களுக்கு தனி பிரிச்சு கொடுக்க கூடாது. அது பேசிக்கா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும் தான். அது கவர்மெண்ட் அதான் ஏன் தரீங்க? கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும் தரீங்க, பிரைவேட் ஸ்கூலுக்கு ஏன் தர மாட்டேன்றீங்க? இவ்வளவு மார்க் எடுத்து கூட அந்த காலேஜ்ல சேர முடியல. நல்லா படிக்கிற பொண்ணுங்க, நம்மளோட கம்மியான கட் ஆஃப் வச்ச பிள்ளைங்களுக்கு கிடைக்குதே. அப்ப அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்காதா? இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு நம்ம படிக்கிறோம், இப்படி ஜஸ்ட் மிஸ் ஆகுதே சீட்டு. எவ்வளவு பேருக்கு ஆதங்கம் இருக்கு? எல்லாமே கேட்டகரி. எவ்வளவு முக்கியமான டாபிக் எல்லாம் கவனிக்க மாட்டேன்றீங்க. எனக்கு ரொம்ப ஆதங்கமா இருக்கு. 7.5 கொடுக்குறாங்க, அது ஏன் சார் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்க, எல்லா பசங்களும் ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படிங்கிறது அவங்களோட கேள்வி. இதுக்கு யாருக்கிட்டயாவது பதில் இருக்கா? இன்கம் பேசிஸ்ல பிரிக்க வேண்டியது. ஃப்ரண்ட்ல யாரா இருந்தா அலோ பண்ணாதீங்க. ஃப்ரண்ட்ல வர சொல்லுங்க, ஃப்ரண்ட்ல வர சொல்லுங்க. இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு, சூப்பர். கேட்டகரி பேசிஸ்ல பிரிக்கிறீங்க, சரி அவங்க கீழே இருக்கவங்களும் மேல வரணும்னு தான் பிரிக்கிறீங்க. அது இன்கம் பேசிஸ்ல நீங்க பிரிக்க வேண்டியதானே? கரெக்ட், நியாயமான கேள்வி. ஏன் கேட்டகரி பேசிஸ்ல பிரிச்சும்? பதில் இருக்கா? பாய்ஸ் கிட்ட பதில் இருக்கா? 7.5 எதுக்கு நம்ம பிரைவேட் ஸ்கூலுக்கு கொடுக்கணும்? இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கொடுக்குறாங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு ப்ரொமோட் பண்றாங்க. நீ பிரைவேட் ஸ்கூல்ல போய் சேராதுங்க, கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்லேயே படிங்கன்னு சொல்றதுக்கு தான் 7.5 கொண்டு வந்தது. இது எதுக்கு பிரைவேட் ஸ்கூலுக்கு நம்ம கொடுக்கணும்? பிரைவேட் ஸ்கூலுக்கு எது கொடுக்கணும்னு கேக்குறாரு அவரு. பிரைவேட் ஸ்கூலுக்கு இப்ப கொடுக்க வேணாம் சார், கவர்மெண்ட் ஸ்கூலுக்கே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 108 பிள்ளைங்க படிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 108 பிள்ளைகளுக்கும் 7.5 கிடைக்குதா? கிடைக்கல. அதுலயுமே பாதி பேர் இன்னும் ஃபீஸ் கட்டி தான் படிச்சுட்டு இருக்காங்க, 7.5 கிடைக்காம. கொடுத்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க, அவங்களுக்கு கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட் தான். அந்த 108 பேர்ல ஒரு 78 பேருக்காவது கொடுக்கணும். அதுலயும் பாதி பிரிச்சுறாங்க, ஃபுல்லா கேட்டகரிஸ் கொடுக்குறாங்க. அதை எதுக்கு அப்புறம் அலௌன்ஸ் பண்ணணும்? 7.5 கவர்மெண்ட் ஸ்கூல் ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும், இவங்களுக்கு பாதி கொடுக்கணும். இவங்க காசு கட்டி படிக்கணும்னா அதுங்களுக்கு கஷ்டப்படுற பிள்ளைங்க தானே. இல்ல அவங்க சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல பசங்க நல்லா படிக்கணும்ன்ற நல்ல எண்ணத்துல 7.5 கொடுக்குறீங்க, தப்பு இல்ல, நல்ல விஷயம். கொடுங்க, கொடுக்கறது எல்லாருக்கும் கொடுங்க. அது என்ன ஒரு 10 பேருக்கு மட்டும் கொடுக்குறீங்க? 100 பேர் படிக்கிறாங்க, 10 பேர் கொடுத்தா 90 பேர் எங்க போவான்? யார் எலிஜிபிளோ அவங்களுக்கு மட்டும் தானே சார் கொடுக்க முடியும். அவங்க யார் கட் ஆஃப் வச்சிருக்காங்க அவங்களுக்கு தான் கிடைக்கும். தகுதியானவங்களுக்கு மட்டும் தான் தர முடியும்னு கேக்குறாங்க. மைக் கொடுங்க. எலிஜிபிள் ஆனாலும் கட் ஆஃப் கூட வச்சிருக்காங்க. கட் ஆஃப் கம்மியா இருக்க பர்சன் கொடுக்குறாங்கன்னா அது ஒரு கேட்டகரிஸ் பிரிக்கிறாங்க. அதையே பிரிக்கணும்னு நான் கேக்குறேன். 198 கவர்மெண்ட் ஸ்கூல் எடுத்த பொண்ணு இருக்கா, 138 எடுத்த பொண்ணு இருக்கா, 138 பதில் இருக்கா,